எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் முடியும். எபிரேயர் 2வது அதிகாரம் 1 முதல் 4 முடியுள்ள வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையால் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சத்தை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்பதே. கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல்பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக திருமறையிலிருந்து வாசி கேட்ட பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் நாங்கள் எடுக்கின்றோம். இதோ இந்த அற்புதமான வேளையிலே சிந்திக்க இருக்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உடைய வசனத்தை கொண்டு திடப்படுத்தும், உடைய வசனத்தை கொண்டு உற்சாகப்படுத்தும். ஆண்டவருடைய வசனத்தின் மூலம் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்குரிய ஒரு புதிய ஆற்றலையும் புதிய நம்பிக்கையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்களே, கிரீஸ் நாட்டை அர்கியஸ் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னனுக்கு நாட்டு மக்கள் மீது ஒரு துளி அளவு கூட அக்கறை இல்லை.
துளியளவு கூட அக்கறை இல்லை. தன்னுடைய மகிழ்ச்சியும் தான் இன்பமாய் இருப்பதே பிரதானம் என்று அவன் இருந்து கொண்டிருந்தான். நாட்டு மக்களும் எந்த வளர்ச்சிக்குரிய திட்டங்களும் இல்லாத காரணத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். சீர்கேடுகள் தேசத்திலே அதிகமாயிற்று. எந்த காரியத்தையும் ஒரு அலட்சிய போக்கோடு அவன் செய்து கொண்டிருந்தான். இந்த சூழ்நிலையிலே இவனை கொலை செய்ய வேண்டும். இந்த மன்னன் அர்க்கியஸ் என்பவனை கொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இவன் நாட்டு மக்களுக்காக எதையும் செய்யவில்லை என்று ஒரு கூட்டத்தார் தீர்மானம் எடுத்து இவனை கொலை செய்வதற்காக வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை அறிந்த அர்க்கியஸ் மன்னனுடைய ஒரு நண்பன் தன்னுடைய மன்னனுக்கு, தன்னுடைய நண்பனாகி அர்க்கியஸுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். இப்படி உன்னை கொலை செய்வதற்கு இவ்வாறு திட்டம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் கடிதம் எழுதுகிறான். நண்பனுடைய கடிதத்தை கூட அவனுக்கு திறந்து படிப்பதற்கு மனமில்லை, அலட்சியப்படுத்தினான். சரி, இது அங்கே இருக்கட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று அவன் அந்த கடிதத்தையும் அலட்சியப்படுத்துகிறான். கவலைப்படவே இல்லை. திடீரென ஒரு நாள் ஒரு விருந்து நிகழ்ச்சியிலே மன்னனை கொலை செய்து விடுகின்றார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அலட்சிய போக்கும் ஆபத்து ஆனது என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது உலக பிரகாரமான வாழ்வுக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கும் பொருந்தும். அலட்சியமாய் நாம் இருந்து விடக்கூடாது. அதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய வசனமும் நம்மை எச்சரிக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், நாம் அலட்சியமாயிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று வேதம் எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, பழைய பாட்டிலே ஏசா, யாக்கோபு என்ற அருமையான சகோதரர்களை பற்றி நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏசா ஒருவேளை கூழுக்காக, கஞ்சிக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் தன்னுடைய சகோதரனுக்கு விற்று போட்டான் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. சேஷ்ட புத்திர பாகம் அப்படி என்று சொன்னால் என்ன? குடும்பத்திலே, இஸ்ரவேலிலே குடும்பத்திலே தலைமூத்த மகனுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. தந்தையினுடைய அடுத்த ஸ்தானத்திலிருந்து குடும்பத்தை தலைமையேற்று நடத்த வேண்டியவன் முதற் பேரானவன். அடுத்ததாக இந்த முதற் பேரானவனுக்கு மற்றவர்களை விட சொத்திலேயும் மற்ற காரியங்களே அதிகமான பங்கு. இளைய மகனுக்கு 1 சென்ட் லேண்ட் என்று சொன்னால் மூத்த மகனுக்கு 2 சென்ட் லேண்ட். ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு சிறப்பு மிக்கவன் தலைமூத்த மகன். அதனால் அந்த உரிமையை கஞ்சிக்காக ஒரு அலட்சிய போக்கோடு விட்டு கொடுத்து விட்டு ஒருவேளை கஞ்சியை வாங்கி கொடுத்தவன், குடித்தவன் இந்த ஏசா. ஆகையினால் பாருங்கள், அவனை குறித்து வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. அவன் ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான். அதே போல மத்தேயு நற்செய்தி நூல் 25வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் தாலந்துகள் உவமை வருகிறது. 1 தாலந்தை வாங்கினவன் 5 வாங்கினவன் 10 சம்பாதிக்கிறான். 2 வாங்கினவன் 4 சம்பாதிக்கிறான். ஆனால் 1 வாங்குகிறவன் அலட்சிய போக்கோடு அவன் புதைத்து வைக்கின்றான். என்ன, எஜமான் வருகின்ற போது இருக்கிறதை அப்படியே கொடுத்து விடலாம்
அப்படி என்ற ஒரு அலட்சிய போக்கு அவனிடத்திலே இருந்தது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே, குறிப்பாக நம்முடைய ஆன்மீக ஜீவியத்திலே அலட்சிய போக்கு என்பது ஒரு துளி அளவு கூட இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் வேதம் எச்சரிக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படி என்று சொல்லுகிறது. ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி என்று சொல்லுகிறது. அப்போ இந்த இப்பேற்பட்ட பெரிய அழிவு நின்று, பாவத்தினால் வருகின்ற அழிவு நின்று இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். தம்முடைய மரணத்தினாலே, தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தினாலும் நம்மை அவர் மீட்டு ரட்சித்திருக்கிறார். வேதத்தில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டில் அல்லது மற்ற நாடுகளிலே இருக்கட்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களிலே ஒரு ஏவுகணை அல்லது குண்டு வருகிறது என்று சொன்னால் அலாம் ஒலிக்கும். அலாம் பயங்கரமாக ஒலிக்கும். அந்த ஒலியின் சத்தத்தை கேட்டவுடனே மக்கள் எல்லாரும் எங்கே ஓடுகிறார்கள்? பங்கருக்குள்ளே, சுரங்கங்களுக்குள்ளே ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே சாத்தான் நம்மை அழிப்பதற்காக அவன் வீசின குண்டுதான் பாவம் என்ற குண்டு. அதிலிருந்து பாவம் என்ற ஏவுகணைகள், அதிலிருந்து நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இன்றைக்கு பங்கராக இருப்பது என்னதுதான்? இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்பதை மறந்து போக வேண்டாம். அதான் பக்தன் அழகாய் பாடி வைத்திருக்கிறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சேர்ந்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆகையினால் அலட்சிய போக்கு வேண்டாம். வரம்ப பார்த்துக்கிடலாம், வந்து விழுந்த பிறகு பார்த்துக்கிடலாம், அப்படி என்று சொல்லி இருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே பரிதாபத்திற்குரியவர்களே. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தை எண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுகின்றார். ரெண்டு சைடுலையும் குற்றவாளிகள் ரெண்டு பக்கமும் அறையப்படுகின்றார்கள். ஒரு குற்றவாளி அந்த சிலுவை வேதனையிலும் அலட்சியமாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்?
லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 39வது வசனத்திலே பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். அவரை கேலி பேசினான், நிர்விசாரமாய் எண்ணினான். அவர் இயேசு கிறிஸ்துவை அவன் அலட்சியப்படுத்தினான். ஆனா மற்ற குற்றவாளி என்ன சொன்னான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வருகின்ற போது அடியேனை என்ன செய்தரணும், நினைத்தருளும் என்றும் கொண்டாடினான். அவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு ஆண்டவர் மீட்பை சம்பாதித்து தந்திருக்கிறார், ரட்சிப்பை சம்பாதித்து தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ரட்சிப்புக்குரிய மக்களாக, ரட்சிப்பின் பாத்திரவான்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இக்கணத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கட்டத்தில், ஒரு காலகட்டத்திலே மிஷனரிகளை உலகெங்கும் அனுப்பின தேசங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை அலட்சியப்படுத்துகிறது, இயேசுவை புறக்கணிக்கிறது, இயேசுவை நிர்விசாரமாக எண்ணுகிறது. இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் இத்தருணத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவை 3 கூட்டத்தார் அலட்சியப்படுத்தினார்கள். ஒன்று, அவருடைய சொந்த இடத்து மக்கள், சொந்த பூமியின் மக்கள் அவரை அலட்சியப்படுத்தினார்கள். இரண்டாவதாக, அவருடைய சொந்த இனத்தார் இயேசுவை அலட்சியப்படுத்தினார்கள். நாட்டை ஆண்ட தலைவர்களும் இயேசுவை அலட்சியப்படுத்தினார்கள். அலட்சியப்படுத்தினவர்கள் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்த வாழ்வையும் அவர்கள் இழந்து போனார்கள். ஆகையினாலே தான் எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோர் மிக அழகாக சொல்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அன்பானவர்களே, முதலாவது பாருங்கள், மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 23வது வசனம். அவருடைய சொந்த இடத்து மக்கள் இயேசுவை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் எப்படி இருக்கிறாரா, மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் அந்த அவருடைய சொந்த ஊர்ல நிகழ்த்தப்பட்டன. இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளும் மக்களை ஆச்சரியப்படுத்தின. ஆனால் சொந்த மக்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இவர் மதிமயங்கி இருக்கிறார், ஏதோ போதையிலே இருக்கிறார், இவரை கொண்டு போய் வீட்டில் சேர்ப்போம்ப்பா அப்படி என்று வந்தார்கள். அடுத்து இரண்டாவது பாருங்கள், அவருடைய சொந்த இனத்தாரை குறித்து வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து அதாவது எருசலேமை நோக்கி புலம்பல் பாடுகின்றார். எருசலேமே, எருசலேமே, கோழித்தர் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாய் எத்தனையோ முறை உன்னை நான் சேர்த்துக் கொள்ள அவரோடு இருந்து நீ வரலைப்பா அப்படி என்று புலம்பல் பாடுகின்றார். ஏன்னா சொந்த இனத்து மக்களே இயேசுவை புறக்கணித்தார்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனமும் அழகாய் சொல்கிறது பாருங்கள். அநேக கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் வந்து யாரோடு பங்கெடுப்பார் விருந்தில? ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு விருந்திலே அவர்கள் பங்கெடுப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்களோ புறம்பான இருளில் என்ன செய்யப்படுவார்கள்?
தள்ளப்படுவார்கள். சொந்த இனத்து மக்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். எப்பா, நீ நினைக்கிற நீதான் உன்னை சிறந்தவன், தலை சிறந்தவன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அப்படி நினைக்காத. நீதான் ஆபிரகாமின் புத்திரன் என்று நினைக்கிறாய். அப்படி நினைக்காத. ஏனென்று சொன்னால் அநேகர் கிழக்கிலும் இருந்து வருவார்கள், மேற்கிலும் இருந்து வந்து யாரோடு பங்கெடுப்பார்கள் விருந்தில்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட விருந்திலே பங்கெடுப்பார்கள். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை அவருடைய சொந்த இனத்து மக்களே அநேக நேரத்திலே அவர்கள் புறக்கணித்தார்கள். அதே போல அதிகார வர்க்கத்தினர் கூட இயேசுவை புறக்கணித்தார்கள். ஏரோதுவை பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் காலகட்டத்திலே இயேசுடைய பிறப்பை குறித்து கேள்விப்பட்ட ஏரோதுவும் அவனுடைய அந்த நகரத்தாரும் கலங்கினார்கள் என்று மத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் போது, அதாவது பிலாத்துவுக்கு தெரியும், மனைவியை எச்சரிக்கின்றாள். ஆனால் ஒரு கலக்கம்தான், ஒரு கலக்கம், உள்ளான ஒரு கலக்கம். அடுத்தது மக்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டம். ஆகையினால் இயேசுவை புறக்கணித்தார்கள். அதே போல இயேசுடைய காலத்திற்கு பிறகு அப்போஸ்தலர்கள் சென்றமிடமெல்லாம் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் அப்படி என்று சொன்னார்கள். இயேசுவை அநேகர் புறக்கணித்தார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நாம் கடவுளை சேவிக்கிறவர்கள் என்று சொல்லிக்கொண்டே அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையின் வழியாக சம்பாதித்து தந்த ரட்சிப்பை நாம் அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம், அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதோ இந்த தவகாலத்தின் சிறப்பு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நான் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். சிலுவையின் வழியாக சம்பாதித்து தந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில நான் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேனா? நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேனா? இன்றைய ஒருவேளை இந்த நாளிலும் நான் மரித்து போனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, ஆண்டவருடைய பந்தியிலே நான் பங்கெடுப்பேனா? பங்கெடுப்பேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்ப்போம். ஆண்டவருக்கு நேராக திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். இது கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் எல்லாம் 2 செகண்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் நான் இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக சம்பாதித்த ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறேனா? அதுதான் மிக முக்கியமாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சவால் நிறைந்த கேள்வி. இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே நம்மை உயிர்த்து உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கையெழுத்தோம். ஆண்டவரே, என்னுடைய இரத்தத்தை கொண்டு கழுவும் சுவாமி, என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்கே அர்ப்பணிக்கிறேன், உமக்கேற்ற பிள்ளையாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நாம் அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்போடு சென்றால் மட்டும்தான் இந்த நாள் கூடுகை நமக்கு ஒரு பேராசீர்வாதத்தின் கூடுகையாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் உயிர்த்து உணர்வோம். அதான் வேதம் எச்சரிக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இதுவே அனுக்கிரக காலம். இன்றே இரட்சணிய நாள். கடவுளுக்கு நேராக திரும்பி சிலுவை நாதரை நாம் அண்டிக் கொள்வோம். நம்முடைய வாழ்வு உலக பிரகாரமான வாழ்வும் ஆன்மீக ஓட்டமும் ஒளி பிரகாசம் மிகுந்ததாக ஒளி மிகுந்த வாழ்வாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவினால் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆமென்.